ஹலோ மக்களே! எல்லாருமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த தக்லைஃப் படம் ஏன் இவ்வளோ சொதப்பலா வந்துச்சு அப்படின்னு, இந்த படத்தோட டைரக்டர் மணிரத்னமே இப்போ ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கண்டென்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்லைஃப் அப்படிங்கிற இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவ பார்த்ததுலேருந்தே மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆரவாரமா இருந்தாங்க. ஸோ இந்த படத்துல மணிரத்னம் அவர்கள், கமல், சிம்பு இந்த மாரி பல முக்கிய முன்னணி நடிகர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிறத கேட்டு மக்கள் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட டீமும் இது ஓவரா தான் பில்டப் பண்ணி ப்ரமோஷனும் குடுத்துட்டு இருந்தாங்க. திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு கமல் அதுக்கப்புறமா மணிரத்னம் இவங்க 2 பேரும் காம்போ ஒண்ணா இணையறப்போ நாயகன் மாரி ஒரு சூப்பரான கிளாசிக் படத்த எடுப்பாரு அப்படின்னு நெனச்சோம். ஆனா இந்த படம் இவ்ளோ மோசமா வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு மணிரத்னம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்திலேயே இந்த படத்துக்கான ஹைப் ரொம்பவுமே அதிகமா வச்சுட்டாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நாயகன் மாரி ஒரு படத்த குடுக்க போறேன்னு நெனச்சு தான் இந்த படத்த எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா எங்களால அத குடுக்க முடியல. ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி, நாங்க திருப்பி அந்த மாரி ஒரு கதைக்கு போகாம, கம்ப்ளீட்லி வேற கதைக்கு எதிர்பார்த்து தான் இந்த படத்த எடுத்தோம். ஆனா ஆடியன்ஸ் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாரி மணிரத்னம் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு. ஆனா இந்த ரிப்ளைல அவரு தான் மேல எந்த தப்புமே இல்ல. அவர் கதை ரொம்பவே சூப்பரான கதை மாரி சொல்றாரு. மக்களுக்கு அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லங்கிற மாரியும் பேசுறாரு. ஆனா ஓடிடி, இன்டர்நெட் இவ்ளோ வளர்ந்த இந்த காலத்துல மக்கள் எல்லாருமே எல்லா படத்தோட ஈஸியாவே அலைன் ஆகுறாங்க. இன்ஃபாக்ட் தமிழ் மட்டும் இல்லாம உலக சினிமா எல்லாருமே புரிஞ்சுக்கிற வகையில தான் மக்களுமே இருக்காங்க. இதுவே இவரு ஃபர்ஸ்ட் சொன்ன நாயகன் படத்த எடுத்துக்கிட்டோம்னா, நாயகன் அப்படிங்கிற படம் ஒரு சாதாரண மனுஷன்லருந்து எப்படி ஒரு பெரிய டான் ஆறாரு அப்படிங்கிற கதை தான். ஆனா அந்த படத்துல அவர் பண்ண டீட்டெயிலிங் அண்ட் அவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்கும் புடிக்கிற வகையில தான் இருந்துச்சு. அதுவே கட் பண்ணி நம்ம இந்த படத்தோட தக்லைஃப்க்கு வந்தா, தக்லைஃப்ல ஆடியன்ஸோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்க படத்தோட அந்த ஹைப் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா, அவங்க ஸ்டோரியில தான் சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு படத்துக்கு ஸ்டோரி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி தான். நீங்க என்னதான் பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஹை எண்ட் கேமராஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாலுமே, அந்த ஸ்டோரி ஒழுங்கா இல்லன்னா ஆடியன்ஸ் கழுவி ஊத்துறதுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ மணிரத்னம் அவர்கள் மாரி ஒரு பெரிய டைரக்டர், இன்ஃபாக்ட் சினிமா துறையில பல வருஷமா இருக்கிற ஒரு வெல் நோன் டைரக்டர் இந்த மாரி ஒரு ஃபிளாட்டான கதைய சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னதான் இந்த படத்த மணிரத்னம் அவர்களே டைரக்ட் பண்ணியிருந்தாலும், இந்த படத்துக்கு இன்னொரு தூணான கமலஹாசன் அவர்களையும் நம்ம விட்டுறக்கூடாது. அவரும் இந்த படம் வெளிவரதுக்கான ஒரு பெரிய காரணம் தான். ஸோ அவரும் இந்த மாரி கதைகள சூஸ் பண்றப்போ பார்த்து சூஸ் பண்ணணும். அவரோட இந்தியன் 2வே இவருக்கு பெரிய டிசாஸ்டர் தான். அதுக்கப்புறமா இந்த படமும் டிசாஸ்டர் கணக்குல தான் வருது. இதெல்லாமே அவருக்கு தெரிய தான் போகுது. ஆனாலும் அவரு விண்வெளி நாயகா அப்படின்னு அடுத்த படத்துக்கு பறந்து போயிடுவாரு. ஆடியன்ஸ் நம்மளும் ஒரு வருஷமும் எந்த பெரிய ஆக்டர் படமும் ரிலீஸ் ஆகுறப்போ, இந்த படம் சூப்பரா இருக்கும், அந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு படத்துக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அந்த மாரி ஒரு நல்ல சம்பவம் எப்பயாச்சும் ஒரு தடவ தான் நடக்குது. விக்ரம் மாரி சில படங்கள்ல. தக் லைஃப் படத்தோட ப்ரோமோ விட்டப்பயே இந்த படம் கேங்ஸ்டர பத்தின படம், விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ ஆண்டவர் யாக்கூசாலாம் சொல்றாரு அப்படின்னு எல்லாருமே ஆர்வப்பட்டு இந்த படத்துக்கு ஹைப் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டீமும் ப்ரமோஷனுக்கு பல ஊர் சுத்துனாங்க. அந்த இதுலயே படத்தோட ஹைப் இன்னும் அதிகமாச்சு. இது மட்டும் இல்லாம கர்நாடகா இஷ்யூ இது எல்லாமே படத்துக்கு வேற லெவல் ப்ரமோஷன குடுத்துச்சு. இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில படம் நல்லா இல்லன்னா தூக்கி பழிய ஆடியன்ஸ் மேல போடுறது சரியா நீங்களே சொல்லுங்க. நீங்க கரெக்ட்டா கவனிச்சீங்கன்னா, தமிழ் சினிமால அப்போ கொடிகட்டி பறந்த டைரக்டர்ஸ் இப்ப எடுக்கிற படம்லாம் பெருசாவே ஓட மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா, ஒருவேளை இவங்கலாம் ஒரு பபுள்குள்ள வாழ்றாங்க. அவங்க யோசிக்கிறது, அவங்க நம்புறது தான் நடக்குது அப்படின்னு வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னுமே யோசிக்க தோணுது. இப்ப கூட இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இவரு இந்த படத்துக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, நாங்க ஒரு டிஃபரண்டான முயற்சிய பண்ணோம். நீங்க அத தப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு திருப்பியும் ஆடியன்ஸே குறை சொல்றாங்க. அப்படி அந்த புது முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தா, டாடி அண்ட் சன் ஒரே பொண்ண லவ் பண்ணி டார்ச்சர் பண்றது தான். ஸோ இந்த மாரி கதைகள்லாம் நம்ம சொல்வதில உண்மையிலேயே பார்த்துருக்கோம். ஆனா, அவரு எத புது முயற்சி அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்துல புது முயற்சி என்ன தெரிஞ்சுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நீங்க வன்மமா கூட கருதிக்கலாம். ஆனா, இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் ஏன் இந்த மாரி ஒரு மொக்கையான படத்த எடுக்குறாங்க அப்படின்னு வருத்தங்கள் தான் வன்மமா வெளிய வருது. இந்த டீம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, கதைய மட்டும் விட்டுட்டு மத்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாருக்கும் நாங்க ஃபாரின் தரத்துல படத்த இறக்குறோம் அப்படின்னு நினைக்கிறதா. இந்த பிரச்சனை இந்த படத்துக்கு மட்டும் இல்ல. இப்ப வர எல்லா பெரிய படத்தோட கதைய எடுத்து பார்த்தா, அதே மாரி சம்பவங்கள் தான் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம மலையாள படங்கள ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, தமிழ் சினிமாவும் ஏர்லி 2000s அதுக்கப்புறமா அதுக்கும் பின்னாடி போனா மலையாள படம் அளவுக்கு நல்ல கன்டென்ட்ஸ் குடுத்த இண்டஸ்ட்ரி தான். ஆனா இப்ப 10 வருஷமா தான் ரொம்பவுமே தமிழ் சினிமா இந்த மாரி படங்களையும் வளர்த்து விட ஆரம்பிச்சிருக்கு.
ஆனா, இந்த இண்டஸ்ட்ரிலயும் நெறைய கம்மி பட்ஜெட்ல சூப்பரான கதைகள் உள்ள படங்களும் வந்துட்டு தான் இருக்கு. அது இந்த மாரி பெரிய படங்களால நெறைய பேர் கண்ணுக்கும் தெரியாமவும் போது. தக்லைஃப் மாரி இவ்ளோ மொக்கையான படத்த எடுத்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க? மணிரத்னம் அவர்களா? இல்ல கமலஹாசன் அவர்களா? என்ன கேட்டா இவங்க 2 பேருமே காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆடியன்ஸ் எந்த படத்த குடுத்தாலும் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மனநிலைமை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தோணுது. இதே போல அடுத்து விஜய் அவர்களோட ஜனநாயகன் படமும் வரப்போது. அதுவும் தெலுங்கு படத்துல இருக்கிற பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தோட ரீமேக் அப்படின்னுமே சொல்றாங்க. கிளிம்ஸ் பார்க்குறவுமே அந்த மாரி டவுட் தான் வருது. ஆனா எங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆனா தமிழ் சினிமால ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புது கதைக்கு இடம் இல்லையா? இல்ல டைரக்டர்ஸ்னால அந்த மாரி ஒரு கதைய எழுத முடியலையா? அப்படிங்கிறது தான். பை த பை நம்ம தக் லைஃப அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற வருத்தத்தலாம் கொட்டியாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.